கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அன்பானவர்களே, நல்ல கவனமா பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பாடுபட்டேன், நான் ரொம்ப பொறுமையோட இருந்தேன், என்னோட பொறுமைக்கு அளவே இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எதனால நீங்க பொறுமையா இருந்தீங்க? எதுக்காக பொறுமையா இருந்தீங்க? இல்ல என்ன 4 பேர் சேர்ந்து அடிச்சாங்க, 5 பேர் சேர்ந்து அடிச்சாங்க, நான் சுவிசேஷம் சொல்ல போனேன், என்னை அடிச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நான் ரொம்ப பொறுமையோட இருந்தேன், கடவுள் அங்க என்னை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருந்துட்டு நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன்னு பெருமை பாராட்டிக்க முடியாது. குற்றம் செஞ்சவனுக்கு அடிதான் தண்டனை, பரிசு. ஒரு குற்றம் செஞ்சவன் அடிபட்டுதான் தீரணும். அடிக்கிறப்ப அவன் பொறுமையோட தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஒருத்தன் திருடிட்டு வந்துடுறான் அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துடுறான், அவனை ஊருக்காரெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு வைங்க, பொறுமையா தான் இருந்தாகணும். எதிர்த்து பேசுறானா மறுபடியும் அடி விழுகும். 2 பேர் அடிப்பான், 4 பேர் அடிப்பான், ஊரே சேர்ந்து அடிக்கும். எதுக்கு? தப்பு பண்ணிட்டு இருக்கிறவன் திமிரு பேசுனானா அவன் பொறுமையோட தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. நான் பொறுமையோட இருந்தேன், என்னை அடிச்சாங்க, நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன்னு பெருமை பாராட்டிக்கிடக்கூடாது. தப்பு பண்ணினவன், குற்றம் செஞ்சவன் என்ன பண்ணணும்? பொறுமையா தான் இருந்தாகணும். அடிக்கிறப்ப அதனால கடவுளுக்கு ஒன்றும் பெரிய நீங்க பாடுபட்டுட்டீங்க அப்படின்னு கடவுள் சொல்ல மாட்டார். சுவிசேஷத்தை அறிவிக்க போவது கூட ஞானமாய் செயல்படணும். அநியாயமாய், அதாவது ஞானம் இல்லாதவர்களை போல நாம போய் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. இந்த வேதத்தை வீணிலே வழங்கிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை வீணிலே வழங்கிடக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு சகோதரனை சந்திச்சேன். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில்ல ரொம்ப விசேஷம், அங்க மக்கள் அழகு குத்தி ஆடுறாங்க, ரொம்ப விமர்சனமா அந்த கோயில்ல திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பிரதர் போறார், போய் புதிய ஏற்பாடு நிறைய, ஒரு பெட்டி நிறைய கொண்டு போய் அங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, இது பிசாசனோட காரியம், நீங்க பிசாசு செய்யற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க தப்பான காரியத்தை செய்யறீங்க, நீங்க எல்லாம் பிசாசனோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாட்டை கையில கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவரை வளைச்ச பிடிச்சி என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போய் ஒரு சமாதானப்படுத்தி அவரை கூட்டிட்டு வர்றோம். கூட்டிட்டு ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நான் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க வந்தவன் அப்படின்னார். ரைட்டுங்க, இப்ப வந்தீங்க ரைட்டு, கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிறதுனா என்ன? ஒரு ஞானம் வேண்டாமா? ஒரு அறிவு வேண்டாமா? எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு புத்தி வேண்டாமா? சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் போய் ஒருத்தன் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறான், நீ பிசாச வணங்குறேன்னு சொல்லலாமா? சொன்னா அவனுக்கு கோபம் வராதா? அவங்கிட்ட நாம நடக்கிற நடக்கையில தான் நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவன்கிறத நிரூபிக்கணும். அதுதானே சரியானது. இப்போ இந்த இடத்துல இவன் தப்பான ஒரு காரியத்தை செய்யறான், ஞானம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சு அந்த இடத்துல அடி வாங்கிட்டு வர்றான். வந்துட்டு நான் கடவுளுக்காக அடி வாங்கினேன் அப்படின்னா கடவுள் ஏத்துக்குவாரா? சொல்லுங்க. அப்ப ஞானமா, அறிவா, என்ன செய்யணும், யாரை எப்ப சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கூட இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு இடத்துல பிசாசு வருவான், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பூமிக்கு அதிபதி வரான், அவனுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவார். அப்ப ஞானமா செயல்படணும். பிசாசுக்கு போய் எதிர்த்து நின்றுகிட்டு நான் நீங்க எல்லாம் பிசாசை கும்பிடுறீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில போய் சொன்னா அங்க தப்பு தானே? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா,
நம்ம எப்படி வாழுகிறோம் அப்படிங்கிறத ஒரு 10 பேர் பார்த்தா போதுங்க. ஒரு பெரிய கூட்டத்துல கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க இருக்கிற புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை பார்த்தா ரோடெல்லாம் கிடக்கு, காலில் மிதிப்படுது. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வீணிலே வழங்கிட்டாங்க, வீணா கொண்டு போய் அதை படிக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க. அங்க கொண்டு பெட்டி பெட்டியா கொடுத்து அவங்க அதையெல்லாம் சாக்கடையிலையும் குப்பையிலையும் ரோட்லயும் தூக்கி எறிஞ்சு போட்டு போறாங்க. இதை கொடுத்ததுக்காக அந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, திட்டுறாங்க, அவர் பேசுறாங்க, ஒரு சிலர் அடிக்கிறாங்க. அப்ப வந்து நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டேன் அப்படி சொல்றதா? இல்ல, அவனுக்கு அங்க அடிதான் விழுகணும். சரியான இடத்துல சரியான மக்கள் இடத்துல கொண்டு போய் வேதத்தை சேர்த்தணும். அறியாத மக்கள் இடத்துல போய் சேர்த்தணும்னா முதல் அவர்கள் வேதத்தை அறிந்து கொள்ளணும், அப்புறம் தான் வேதத்தை கொடுக்கணும். முதல் இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழணும்னு நினைப்பாங்க. நீங்க வாழ்ற மாதிரி நானும் கிறிஸ்துவோடு கூட வாழணும்னு நினைப்பாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சரியா இருக்கு. அந்த சூழ்நிலையில நாம உண்மையா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து ஞானமாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறப்ப ஒருத்தர் நம்மளை பிடிச்சி அடிக்கிறான்னு வைங்க, அந்த வேதனைய கர்த்தர் பார்ப்பார். அந்த பாடுகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அல்லது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம அண்டை அயலகத்தார் பார்த்து பரவாயில்ல, நீங்க ரொம்ப பிளெஸிங்கா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட ஆசீர்வாதமா இருக்கிறாரு, எங்களுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி நாம அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றோன்னு வைங்க. அந்த சூழ்நிலையில 2 பேர் வந்து நீ எப்படி அவனுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறப்போ, அல்லது நம்மளை திட்டுறப்போ, அவங்க வசைபாடுறப்போ நமக்கு ஏற்படுகிற அவமானம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம பொறுமையோட இருக்கணும். அந்த இடத்துல நாம கோபப்படக்கூடாது. பொறுமையோட இருந்து அவங்கள கடவுளே பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு போனோம்னு வைங்க, அப்பதான் கர்த்தர் அங்க கிருபை செய்வார். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. சும்மா தப்பு பண்ணிட்டு அடி வாங்கிட்டு நான் ரொம்ப பொறுமையோட இருந்தேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு தப்புமே பண்ணாம எல்லாருடைய தப்பையும் தான் பக்கமா ஏத்துக்கிட்டு சிலுவையில் அடிச்சப்ப பொறுமையோட இருந்தார் பாத்தீங்களா? அதுதான் தேவனுக்கு பிரியமா. அன்பானவர்களே, நம்மையும் கூட அப்படித்தான் இருக்க சொல்றார். நீங்க பொறுமையோட இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஏற்படுகிற அவமானத்தினாலும் நிந்தையினாலும் கேவலத்தினாலும் நீங்க அவசரப்பட்டு கோபப்படாதீங்க. பொறுமையோட இருங்க. அந்த பொறுமையை நீங்க சகிச்சீங்கன்னா, அந்த அவமானத்தை நீங்க சகிச்சீங்கன்னா கர்த்தரோட சமூகத்துல நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவீங்க. அதைத்தான் இங்க வேதம் சொல்லு. தப்பு பண்ணிட்டு அடி வாங்குறப்ப பொறுமையா இருக்கிறதல்ல சாதனை. எந்த தப்புமே பண்ணாம உண்மையா உத்தமமா கடவுளை பின்பற்றி வாழ்கிற போது நமக்கு ஏற்படுகிற அவமானமும் நிந்தை இருக்கு பாத்தீங்களா? அப்ப நாம பொறுமையோட சகிச்சாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம சுதந்திரிக்கிறவங்களா இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்கள் பொறுமையோடு சகித்து பாருங்கள், பெருமைக்குரியவர்களாக இருக்கு. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படுகிற போது பொறுமையாய் இருப்பதல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை. கடவுளுக்கென்று உண்மையாய் வாழ்ந்து கடவுளை அறிவிக்கிற போது எங்களுக்கு ஏற்படுகிற அவமான நிந்தையில நாங்கள் பொறுமையோடு சகித்து இருக்கிற போது நீர் எங்களுக்கு பிரியமானவராய், நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் அந்த இடத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெறுகிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீர். அதற்காக உமக்கு நன்றி. புது கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.